கடகராசி அன்பர்களே, உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், அடுத்து வரக்கூடிய 11 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக கருதப்படுது. இப்போ ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அந்த மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகுது? நீங்கள் நினச்ச காரியம் அதுபோலவே நிறைவேறுமா? பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி, இதில் பாருங்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த கடகராசி என்பர்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். சுகஸ்தானத்தில் புதனும், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 3 கிரக அமைப்புகளும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த வாரம் பாருங்கள், பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நல்ல ஒரு யோகமான பலன் உருவாகுது. எதிர்பார்த்த பணவரவு சீரான முன்னேற்றத்தையும் தரும். குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான சாதுரியமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் உங்ககிட்ட பாருங்கள், நல்ல ஒரு சாதுரியமான பேச்சு இருக்கும். இந்த பேச்சின் மூலம் காரிய வெற்றியை நீங்கள் எளிமையாக பெறுவீங்க. உடல்நல கோளாறு உங்களை விட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயம் கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். ஆனாலும் சில அமைப்புகள் பாருங்கள், இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இடத்துல அசௌகரியமான வாய்ப்பை தரும். கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரம் கொஞ்சம் மேன்மையான பலன்களும் இருக்குது. சில இடத்துல வேலை கொஞ்சம் லேசானதாக இருக்கும், சில இடத்துல இணக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இப்போ ஒன்று உடனே நிறைவேறும். அது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைத்து பணவரவுமே அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடு செய்யலாம். அதுவும் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த இன்னல்கள் உங்களை விட்டு நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குது. பிள்ளைங்களால் பாருங்கள், சிலரெல்லாம் ரொம்பவுமே பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை தீரும். பிள்ளைங்களால் மன நிம்மதி கிடைக்கும். அலுவலகத்தில் அனுசரணையான சூழல் உருவாகும். மேல் அதிகாரிகளோட ஆதரவு பாருங்கள் உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். சிலருக்கு நல்ல ஒரு உயர்வுமே ஏற்படும். உற்சாகம் அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்தால் பதவி உயர்வை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை கவனம் செலுத்த மிகவும் ஒரு ஏற்ற காலகட்டம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி பிள்ளைங்களால் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக மாறும். இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் எல்லோருக்குமே நன்மையை செய்யக்கூடியவங்க. உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்வீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மீதுமே அன்பு, பண்பு, பாசம் வைத்து அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எல்லோருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. தான் மட்டும் முன்னேறினா போதாது, தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க நீங்கள். பெரும்பாலும் நிறைய இன்னல்களையும் கஷ்டத்தையும் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. எல்லோருக்கும் நல்லது செஞ்சாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் வருது, ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த குழப்பம் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமோகமான அமைப்பு உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறலாம். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குங்க. சேமிப்பு தான் ரொம்பவுமே முக்கியம். கடந்த காலத்தில் கடன் பிரச்சனையால் ரொம்பவுமே தத்தளிச்சு வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை தீரும். நீங்கள் சேமிக்க தொடங்க ஒரு சிறப்பான காலகட்டம் இது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சேமிக்க தொடங்கினா எதிர்காலத்தில் வரக்கூடிய பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் நீங்கி வெளிவர முடியும். நன்மையுமே வர முடியும். இப்போ பாருங்கள், குடும்பத்துலேயுமே ஒரு சந்தோஷமான சூழல் தான் நிலவும்.
குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல ஆர்வம் செலுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், அரசாங்க உதவியோட புதிய படைப்புகளுக்கு தயாராக போகிறீங்க. புதிய முதலீடுகளை ரொம்பவுமே தைரியமாக இறங்கலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மை தீமை இது ரெண்டையுமே கலந்த பலனை தருது. எல்லாமே சிறப்பாக செயல்கூடப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு பணி மாறுதல் ஏற்பட்டு வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடு செஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி செய்கிற புதிய முதலீடை திட்டமிட்டு செய்யணும். அவசரப்பட்டு தொழில் ரீதியாக வாக்குறுதிலாம் கொடுக்காதீங்க. புதிய முதலீடு செய்யும் பொழுது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுங்க. இந்த வாரம் கடகராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உங்கள் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட எதிர்கால நன்மைக்காக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது. பண விஷயத்தில் ரொம்பவுமே பக்குவமாக நடந்துக்கணும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பேரின்பத்தையும் பேராதரவாகவும் அமையும். நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். இந்த கடகராசி அன்பர்கள் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்று சிவபெருமான மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது உண்டாகும். இப்போ ஏற்கனவே பார்த்த கிரக நிலையால் பாருங்கள், இந்த வாரம் பிரிஞ்சு போன நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ண தப்பை உணர்ந்து இப்போ உங்ககிட்ட ஒன்று சேர்ந்துருவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களோட தொழில் விரிவாக்கத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவு வந்து சேரும். குடும்பத்தோட விருந்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலத்தை அடைவீங்க. உடல் பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், மருத்துவ செலவுகள் இது எல்லாமே குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன போட்டி பொறாமல் உங்களை சுற்றி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சில விஷயங்களை நீங்கள் புரிதல் இல்லாமல் உங்களோட வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் அணுகுமுறை செஞ்சால் அது கொஞ்சம் பிரச்சனையும் சங்கடத்தையும் கொடுத்துரும். வாக்குவன்மை நல்லதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது புரிய வைங்க. இப்படி இருந்தால் எந்த ஒரு குழப்பமும் வராது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகளுமே நீங்கும். பிள்ளைங்களோட அன்பு இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து பாருங்கள் திருப்தி தரும் வகையில் அமையும். செலவு இப்போ குறைந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். சக தோழிகள் கூட்ட சுமூகமாக பேசி பழகிறது நல்லது. எந்த ஒரு ரகசியத்தையும் வெளிப்படையாக பேசாதீங்க. யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் உங்களோட பாடங்களை கவனமாக படித்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற முடியும். புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்குது. நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. அதுலேயும் புனர்பூசம் 4ஆம் பாதம் உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பிரச்சனைகளை தவிர்க்க இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் உங்களை வந்து சேரும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அலைச்சல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தாதீங்க. அப்படி அலைச்சல் இருந்தாலுமே அதன் மூலமே நல்ல ஒரு அனுகூலமான பயன்களை நீங்கள் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது உத்தமம். அதனால் நீங்கள் பேசும் பொழுது கவனமாக உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் மாணவர்களாக இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், அதிக அக்கறையோடு நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை இந்த தேர்வில் கட்டாயம் பெறுவீங்க. ஏன்னா உங்கள் ஆசிரியர், பெற்றோர் அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு இப்போ பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த காலகட்டம் ரொம்பவுமே நல்ல ஒரு உயர்வை ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்துது. எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெறுவீங்க, நல்ல ஒரு உயர்வை அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. பெரும்பாலும் அனைத்து விதத்துலேயுமே கிரக அமைப்பு அப்படிங்கிறது 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறுவீங்க. என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி நேயர்களே.